ஓம் சாந்தி 29/5/2024. இனிமையான குழந்தைகளே, நினைவினால் நினைவு கிடைக்கின்றது. எந்த குழந்தைகள் அன்போடு பாபாவை நினைவு செய்கிறார்களோ அவர்களிடம் பாபாவிற்கும் கவர்ச்சி ஏற்படுகிறது. கேள்வி: உங்களுடைய முதிர்ந்த நிலையின் அடையாளம் என்ன? அந்த நிலையை அடைவதற்கான முயற்சி என்ன? பதில்: எப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு முதிர்ந்த நிலை ஏற்படுகின்றதோ அப்போது அனைத்து கர்ம இந்திரியங்களும் குளிர்ச்சி அடைந்து விடும். கர்ம இந்திரியங்கள் மூலம் எந்த ஒரு தலைகீழான கர்மமும் நடைபெறாது. மனநிலையும் ஆடாத அசையாததாக ஆகிவிடும். இந்த சமயத்தின் அசையாத மனநிலை மூலம் 21 பிறவிகளுக்கு கர்ம இந்திரியங்கள் வசமாகிவிடும். இந்த நிலையை அடைவதற்காக தன்னை சோதித்தறிந்து குறித்துக் கொள்வதன் மூலம் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். யோக பலத்தின் மூலம் கர்ம இந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும். யோகம்தான் உங்களது மனநிலையை முதிர்ச்சி அடைந்ததாக ஏற்படுத்தும். ஓம் சாந்தி. இது நினைவு யாத்திரை. குழந்தைகள் அனைவரும் இந்த யாத்திரையில் உள்ளனர். நீங்கள் மட்டும் இங்கே அருகில் இருக்கிறீர்கள். யார் யார் எங்கெங்கு இருந்தாலும் பாபாவை நினைவு செய்கின்றனர். ஆக அவர்கள் தாமாகவே அருகில் வந்து விடுகின்றனர். எப்படி சந்திரனுக்கு முன் சில நட்சத்திரங்கள் மிக அருகில் உள்ளன, சில மிகவும் பிரகாசிக்கின்றன, சில அருகிலும் சில தொலைவிலும் உள்ளன. பார்ப்பதற்கு இந்த நட்சத்திரம் மிகவும் ஜொலிப்பது போல தெரிகிறது. இது மிக அருகில் உள்ளது. இதுவோ ஜொலிப்பதே இல்லை. உங்களுடைய புகழும் பாடப்பட்டுள்ளது. நீங்கள் ஞான மற்றும் யோக நட்சத்திரங்கள். குழந்தைகளுக்கு ஞான சூரியன் கிடைத்துள்ளார். பாபா குழந்தைகளை தான் நினைவு செய்கிறார். யார் சேவாதாரி குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களை சர்வசக்திவான் பாபாவே நினைவு செய்கிறார். நினைவின் மூலம்தான் நினைவு கிடைக்கிறது. எங்கெங்கே இது போன்ற சேவாதாரி குழந்தைகள் இருக்கிறார்களோ ஞானசூரியன் பாபாவும் அவர்களை நினைவு செய்கிறார். எந்த குழந்தைகள் பாபாவை நினைவு செய்வது இல்லையோ அவர்களை பாபாவும் நினைவு செய்வது இல்லை. அவர்களுக்கு பாபாவின் நினைவு போய் சேர்வது இல்லை. நினைவின் மூலம் நினைவு நிச்சயமாக கிடைக்கிறது. குழந்தைகளும் கூட நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகள் கேட்கிறார்கள், பாபா நீங்கள் எங்களை நினைவு செய்கிறீர்களா? பாபா கூறுகிறார், ஏன் இல்லாமல்? இந்த முறையில் பாபா ஏன் நினைவு செய்வது இல்லை? யார் மிகவும் பவித்திரமாக இருக்கிறார்களோ மற்றும் பாபாவிடம் மிகவும் பிரியமாக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு பாபாவை கவரவும் செய்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் எந்த அளவு பாபாவை நினைவு செய்கிறோம்? ஒருவரின் நினைவில் இருப்பதன் மூலம் இந்த பழைய உலகம் மறந்து போகும். பாபாவையே நினைவு செய்து கொண்டிருந்தே சென்று சந்திக்கிறார்கள். இப்பொழுது சந்திப்பதற்கான சமயம் வந்துவிட்டது. நாடகத்தின் ரகசியத்தையும் பாபா புரிய வைத்துள்ளார். பாபா வருகிறார். வந்து குழந்தைகளை தம்முடைய ஆன்மீக குழந்தைகளாக ஆக்குகின்றார். தூய்மை இல்லாததில் இருந்து எப்படி தூய்மையாவது என்பதை கற்றுத்தருகிறார். பாபாவோ ஒருவர்தான். அவரையே அனைவரும் நினைவு செய்கின்றனர். ஆனால் கர்மாத்தீத் நிலையும் கூட அவ்வாறே ஆகும். எந்த அளவு நினைவு அனைவருக்கும் வரிசைப்படியாக அவரவர் முயற்சியின் அடிப்படையில் கிடைக்கிறது. எந்த அளவிற்கு அதிகமாக நினைவு செய்வீர்களோ அப்போது அவரே நம்முன் நிற்பது போல தோன்றும். நினைவு செய்கின்றார்களோ அந்த அளவு கர்ம இந்திரியங்கள் சஞ்சலமின்றி இருக்கும். கர்ம இந்திரியங்கள் அதிகமாக சஞ்சலம் அடைகின்றன அல்லவா? இதுதான் மாயை எனப்படுகிறது. கர்ம இந்திரியங்களால் எந்த ஒரு தீய கர்மமும் நடைபெறக்கூடாது. இங்கே யோக பலத்தால் கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும். அவர்களோ மருந்துகளால் வசப்படுத்த
வசப்படுத்துகின்றனர். குழந்தைகள் கேட்கிறார்கள், பாபா இவை ஏன் வசமாவது இல்லை? பாபா கூறுகிறார், நீங்கள் எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு கர்ம இந்திரியங்கள் வசமாகிவிடும். இது கர்மாதீத் நிலை எனப்படுகிறது. இது நினைவு யாத்திரையினால் மட்டுமே ஏற்படுகிறது. அதனால் பாரதத்தின் புராதன ராஜயோகம் பாடப்பட்டுள்ளது. அதை பகவான் தான் கற்றுத்தருவார். பகவான் தம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறார். நீங்கள் இந்த விகாரி கர்ம இந்திரியங்களை யோக பலத்தின் மூலம் வெற்றி கொள்ளும் முயற்சியை செய்ய வேண்டும். கடைசியில் முழுமை அடைந்து விடுவீர்கள். எப்போது பரிபக்குவ நிலை ஏற்படுகிறதோ பிறகு எந்த ஒரு கர்ம இந்திரியமும் சஞ்சலம் செய்யாது. இப்போது சஞ்சலம் முடிவுக்கு வருவதன் மூலம் 21 பிறவிகளுக்கு எந்த ஒரு கர்ம இந்திரியமும் ஏமாற்றம் தராது. 21 பிறவிகளுக்கு கர்ம இந்திரியங்கள் வசமாகிவிடும். அனைத்திலும் முக்கியமானது காமவிகாரம். நினைவு செய்ய செய்ய கர்ம இந்திரியங்கள் வசமாகிக் கொண்டே செல்லும். இப்போது கர்ம இந்திரியங்களை வசப்படுத்துவதன் மூலம் அரை கல்பத்திற்கு வெகுமதி கிடைக்கின்றது. வசப்படுத்த இயலவில்லை என்றால் பிறகு பாவங்கள் இருந்துவிடும். உங்கள் பாவங்கள் யோக பலத்தினால் நீங்கிக் கொண்டே செல்லும். நீங்கள் தூய்மை அடைந்து கொண்டே செல்வீர்கள். இது முதல் நம்பர் பாடம். தூய்மை இல்லாமல் இருப்பதிலிருந்து தூய்மை ஆவதற்காகவே அழைக்கின்றனர். ஆக பாபா வந்துதான் தூய்மையாக ஆக்குகிறார். பாபாதான் ஞானம் நிறைந்தவர். பாபா கூறுகிறார், தன்னை ஆத்மா என உணருங்கள், பாபாவை நினைவு செய்யுங்கள். இதுவும் ஞானமாகும். ஒன்று யோகத்தின் ஞானம், மற்றது 84 பிறவிகளின் சக்கரத்தின் ஞானம். 2 ஞானம் உள்ளது. பிறகு அதில் தெய்வீக குணங்கள் தாமாகவே அடங்கியுள்ளன. குழந்தைகள் அறிவார்கள், நாம் மனிதரிலிருந்து தேவதைகளாக ஆகிறோம் என்றால் தெய்வீக குணங்களை அவசியம் கடைபிடிக்க வேண்டும். தன்னை சோதித்து அறிய வேண்டும். குறித்து வைப்பதன் மூலம் தன் மீது எச்சரிக்கையுடன் இருப்பீர்கள். தன்னை சோதித்து அறிந்தால் எந்த ஒரு பிழையும் நேராது. பாபா அவரே கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள்தான் என்னை அழைத்தீர்கள். ஏனென்றால் நீங்கள் அறிவீர்கள், பாபா பதீத பாவனர். அவர் எப்போது வருகிறாரோ அப்போதுதான் இந்த கட்டளையை தருகிறார். இப்போது இந்த கட்டளையை ஆத்மாக்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். நீங்கள் இந்த சரீரத்தின் மூலம் பாகத்தை நடிக்கிறீர்கள். ஆகவே பாபாவும் கூட அவசியம் இந்த சரீரத்தில் வரவேண்டியுள்ளது. இவை மிக அற்புதமான விஷயங்கள். திரிமூர்த்தியின் சித்திரம் எவ்வளவு தெளிவாக உள்ளது. பிரம்மா தபஸ்யா செய்து இவ்வாறு ஆகிறார். பிறகு 84 பிறவிகளுக்கு பின் இவ்வாறு ஆகிறார். இதுவும் புத்தியில் இருக்க வேண்டும். நாம் பிராமணனில் இருந்து தேவதை ஆனோம். பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுற்றி வந்தோம். இப்போது மீண்டும் தேவதை ஆவதற்காக வந்துள்ளோம். எப்போது தேவதைகளின் சாம்ராஜ்யம் முடிவடைகிறதோ அதற்கு பிறகு பக்தி மார்க்கத்திலும் கூட அவர்களை மிகுந்த அன்புடன் நினைவு செய்கின்றனர். இப்போது அந்த தந்தை உங்களுக்கு இந்த பதவியை அடைவதற்காக யுக்தியை கூறுகிறார். நினைவு செய்வது மிக சுலபமானது. தங்கத்தால் ஆன பாத்திரம் மட்டும் வேண்டும். எவ்வளவு முயற்சி செய்வீர்களோ அவ்வளவு கருத்துகள் வெளிப்படும். ஞானமும் நல்லபடியாக சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். பாபா நமக்குள் பிரவேசமாகி முரளியை சொல்லிக் கொண்டிருப்பதாக உணர்வீர்கள். பாபா மிகவும் உதவி செய்கிறார். மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். அதுவும் நாடகத்தில் விதிக்கப்பட்டுள்ளது. ஒரு வினாடி போல அடுத்த வினாடி இருக்காது. நேரம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. இத்தனை வருடம், இத்தனை மாதம் எப்படி கடந்து செல்கின்றன. ஆரம்பத்திலிருந்து நேரமானது கடந்து
சென்று கொண்டே இருக்கிறது. இந்த வினாடி மீண்டும் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வரும். இதையும் நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அதன் மூலம் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். வேறு வழி ஏதும் கிடையாது. இவ்வளவு காலமாக என்னென்ன செய்து வந்தீர்களோ அவை அனைத்தும் பக்தியே ஆகும். பக்தியின் பலனை பகவான் தருவார் என்று கூறுகிறார்கள். என்ன பலனை கொடுப்பார், எப்போது, எப்படி கொடுப்பார், இது பற்றி எதுவும் தெரியாது. பாபா எப்போது பலனை தருவதற்காக வருகிறாரோ அப்போது கொடுப்பவரும் பெற்றுக்கொள்பவரும் சேர்ந்தார் போல கூடியிருக்க வேண்டும். நாடகத்தின் பாகம் முன்னே சென்று கொண்டே இருக்கிறது. முழு நாடகத்திலும் இது கடைசி ஜென்மம். சிலர் ஷரீரத்தை விட வேண்டியதாக இருக்கும். இன்னொரு பாகத்தை நடிப்பதற்காக பிறவி எடுக்க முடியும். யாருக்காவது அதிகமாக கணக்கு வழக்கு இருக்கிறது என்றால் அதை தீர்த்து கொள்ள பிறவி எடுக்க முடியும். யாருக்காவது அதிகமாக பாவங்கள் இருந்தால் அடிக்கடி ஒரு ஜென்மம் எடுத்து பிறகு 2வது 3வது என்று எடுத்துக்கொண்டு விட்டுக்கொண்டும் இருப்பார்கள். கர்ப்பத்தில் போய் துக்கம் அனுபவித்தாயிற்று என்றால் பிறகு அடுத்த பிறவி எடுத்து விடுகிறார்கள். காசி கல்வெட்டிலும் இந்த நிலைமைதான். பாவங்கள் தலை மீது அதிகமாக உள்ளன. யோக பலமில்லை. காசி கல்வெட்டில் பலியாவது என்றால் தன் ஷரீரத்தை பலியிட்டுக் கொள்வது, தற்கொலை செய்து கொள்கிறோம் என்பது ஆத்மாவிற்கும் புரிந்திருக்கிறது. சொல்லவும் செய்கிறார்கள். பாபா, நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்கள் மீது பலியாவோம். மற்றபடி பக்தி மார்க்கத்தில் பலியிடுகிறார்கள். அது பக்தியாகி விடுகிறது. தான புண்ணியம், தீர்த்த யாத்திரை முதலிய என்னவெல்லாம் செய்கிறார்களோ அதெல்லாம் யாரோடு கொடுக்கல் வாங்கல் ஆகிறது? பாவ ஆத்மாக்களோடு. ராவண ராஜ்யம் அல்லவா? பாபா கூறுகிறார், எச்சரிக்கையோடு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். எப்போதாவது ஏதாவது கெட்ட காரியம் செய்துவிட்டால் பாவ சுமை தலை மீது ஏறிவிடும். தானம் புண்ணியம் கூட எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியுள்ளது. ஏழைகளுக்கோ உணவு மற்றும் உடை தானமாக கொடுக்கப்படுகிறது. அல்லது இப்போதெல்லாம் தர்மசாலைகள் முதலியன அமைத்து தருகின்றனர். செல்வந்தர்களுக்கோ பெரிய பெரிய மாளிகைகள் உள்ளன. ஏழைகளுக்காக குடிசைகள். அவர்களோ அழுக்கான சாக்கடைக்கு எதிரில் வசிக்கின்றனர். அந்த குப்பைகளை உரமாக்கி விற்கின்றனர். அதில் வயல்கள் முதலியன உள்ளன. சத்யுகத்திலோ இப்படிப்பட்ட குப்பை முதலியவற்றில் வயல்கள் இருப்பது இல்லை. அங்கோ புதிய மண் இருக்கும். அதன் பெயரே சொர்க்கம். புஷ்பராகம் மற்றும் பச்சைக்கல் என்று பெயர்கள் பாடப்பட்டுள்ளன. ரத்தினங்கள் இல்லையா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அதிகமாக அல்லது குறைவாக சேவை செய்கின்றனர். சிலர் சொல்கிறார்கள், எங்களால் சேவை செய்ய முடியவில்லை என்று. பாபாவின் ரத்தினங்கள் அனைவரும் தான். அவர்களிலும் வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் உள்ளனர். அவர்கள் பிறகு பூஜை செய்யப்படுகின்றனர். பூஜை தேவதைகளுக்கு நடைபெறுகிறது. பக்தி மார்க்கத்தில் அநேக பூஜைகள் நடைபெறுகின்றன. அவை அனைத்தும் நாடகத்தில் விதிக்கப்பட்டுள்ளன. அதை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நாம் நடிகர்கள். இந்த சமயம் உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைகிறீர்கள். பக்திக்கும் கூட பாகம் இந்த நாடகத்தில் உள்ளது என்பதை அறிவீர்கள். பக்தியிலும் கூட மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மாலையை சுழற்றுங்கள் என்று குரு சொல்வார் என்றால் அந்த மகிழ்ச்சியிலேயே மாலையை சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். எதையும் புரிந்து கொள்வது இல்லை. சிவன் நிராகாரமாக
சம்பந்தமானவர் அவருக்கு பால் நீர் முதலியவற்றை ஏன் அபிஷேகம் செய்கிறார்கள்? மூர்த்திகளுக்கு பிரசாதம் படைக்கிறார்கள். அந்த மூர்த்திகள் அதை உண்பது இல்லை. பக்தியின் விஸ்தாரம் எவ்வளவு பெரியது! பக்தி என்பது மரம், ஞானம் என்பது விதை. படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். சில குழந்தைகளோ தங்களின் எலும்புகளை இந்த சேவையில் அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக உள்ளனர். உங்களிடம் சிலர் சொல்கிறார்கள், இது உங்களது கற்பனை என்று. இதுவோ உலகத்தின் சரித்திரம், பூகோளம் திரும்பவும் நடைபெறுகிறது. கற்பனை திரும்ப நடைபெறுவது இல்லை. இதுவோ ஞானம். இவை புதிய விஷயங்கள், புதிய உலகத்திற்காக. பகவான் வாக்கு, பகவானும் புதியவர். அவருடைய மகா வாக்கியங்களும் புதியவை. அவர்கள் கிருஷ்ண பகவான் வாக்கு என்கிறார்கள். நீங்கள் சொல்கிறீர்கள் சிவ பகவான் வாக்கு. ஒவ்வொருவருக்கும் அவரவர் விஷயங்கள். ஒன்று மற்றதை போல இருக்காது. இது படிப்பு, பாடசாலையில் படிக்கின்றீர்கள். கற்பனையின் விஷயம் எதுவும் கிடையாது. பாபா ஞானக்கடல், ஞானம் நிறைந்தவர். ரிஷி முனியும் கூட நாங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி அறிந்திருக்கவில்லை என்கிறார்கள். ஆதி சனாதன தேவி தேவதைகளுக்கே தெரியாது எனும் போது அவர்களுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து கிடைக்கும்? யார் அறிந்திருந்தார்களோ அவர்கள் பதவி பெற்றார்கள். பிறகு எப்போது சங்கம யுகம் வருகிறதோ அப்போது பாபா வந்து புரிய வைப்பார். புதியதாக வந்திருப்பவர்கள் இந்த விஷயங்களில் குழப்பம் அடைகின்றனர். சொல்கிறார்கள், கொஞ்சம் பேரான நீங்கள்தான் சத்தியம், மற்றவர்கள் எல்லாம் பொய் சொல்பவர்கள். நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். கீதை தாயும் தந்தையுமாக இருப்பது அதை குறையுள்ளதாக ஆக்கிவிட்டிருக்கிறார்கள். மற்ற அனைவரும் படைப்புகள். அவர்களிடமிருந்து ஆஸ்தி கிடைக்காது. வேத சாஸ்திரங்களில் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றிய ஞானம் இருக்க முடியாது. முதலில் சொல்லுங்கள், வேதங்களால் எந்த தர்மம் ஸ்தாபனை ஆயிற்று? தர்மங்களோ 4. ஒவ்வொரு தர்மத்திற்கும் தர்ம சாஸ்திரம் ஒன்றுதான் உள்ளது. பாபா பிராமண குலத்தை ஸ்தாபனை செய்கிறார். பிராமணர்கள்தான் பிறகு சூரிய வம்ச சந்திர வம்ச குலத்தில் தம்முடைய பதவியை பெறுகின்றனர். பாபா வந்து உங்களுக்கு முன்னிலையில் சொல்லி புரிய வைக்கிறார். இந்த ரதத்தின் மூலம், ரதமோ நிச்சயமாக வேண்டும். ஆத்மா நிராகாரராக உள்ளது. அவர்களுக்கு சாக்கார சரீரம் கிடைக்கிறது. ஆத்மா என்ன பொருளாக உள்ளது அதை அறியவில்லை எனும் போது பிறகு தந்தையை எப்படி அறிவார்கள்? பாபா சரியானதை தான் சொல்கிறார். மற்ற அனைத்துமே தவறானவை. அவற்றால் எந்த நன்மையும் இல்லை. யாருடைய மாலையை சுற்றுகின்றனர்? எதுவும் தெரியாது. தந்தையை அறியாமல் இருக்கிறார்கள். பாபா அவரே வந்து தமது அறிமுகத்தை கொடுக்கிறார். ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கிறது. அரைக்கல்பம் ஞானம், அரைக்கல்பம் பக்தி. ராவண ராஜ்யத்திலிருந்து பக்தி துவங்குகிறது. பக்தியால் ஏனியில் இறங்கி இறங்கி தமோ பிரதானமாகி விட்டுள்ளனர். யாருடைய தொழில் பற்றியும் அவர்களுக்கு தெரியாது. பகவானுக்கு எவ்வளவு பூஜை செய்கின்றனர், ஆனால் எதுவுமே தெரியாது. ஆக பாபா சொல்லி புரிய வைக்கிறார். இவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுவதற்காக தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இதில்தான் முயற்சி உள்ளது. யாருக்காவது மந்த புத்தி இருக்குமானால் அந்த புத்தியினாலேயே நினைவு செய்யலாம். ஆனால் ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். பாடவும் செய்கிறார்கள். பாபா நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்களிடம் மட்டுமே புத்தியின் நினைவை இணைப்போம் என்று. இப்போது பாபாவும் வந்துவிட்டார். நீங்கள் அனைவரும் யாருடன் சந்திக்க
வந்திருக்கிறீர்கள். யார் தருகிறாரோ அவருடன் ஆத்மாவை அமர உலகத்திற்கு அழைத்துச் செல்கிறார். பாபா புரிய வைத்துள்ளார். காலன் மீது வெற்றி கொள்ள வேண்டும். உங்களை அமர உலகிற்கு அழைத்து செல்கிறேன். அமர கதையை பார்வதிக்கு சொன்னதாக காட்டுகிறார்கள். இப்போது அமரநாதர் ஒருவர்தான். இமயமலையில் அமர்ந்து கதை சொல்ல மாட்டார். பக்தி மார்க்கத்தின் ஒவ்வொரு விஷயமும் வியக்கத்தக்கதாக உள்ளது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, யோக பலத்தின் மூலம் கர்ம இந்திரியங்களை வென்றவராகி முழுமையாக தூய்மையாக வேண்டும். இந்த நிலையை அடைவதற்காக தன்னை தான் சோதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் புத்தியில் நினைவு இருக்க வேண்டும். நாம் தான் பிராமணர்களில் இருந்து தேவதையாக இருந்தோம். இப்போது மீண்டும் தேவதை ஆவதற்காக வந்திருக்கிறோம். அதனால் எச்சரிக்கையுடன் பாவம் மற்றும் புண்ணியத்தை புரிந்து கொண்டு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். வரதானம். அனைத்து அதிகார மையங்களையும் உதவியாளராக மாற்றி வெளிப்பாட்டின் திரையை விளக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. எப்பொழுது அனைத்து அதிகார மையத்தினரும் சேர்ந்து சிரேஷ்ட அதிகாரம், ஈஸ்வரிய அதிகாரம், ஆன்மீக அதிகாரம் என்பது இந்த ஒரு பரமாத்ம அதிகாரம் மட்டும்தான் என்று எப்போது கூறுவார்களோ அப்பொழுதுதான் வெளிப்பாட்டின் திரை விலகும். அனைவரும் ஒரு மேடை மீது ஒன்றாக சேர்ந்திருந்து அன்பின் சந்திப்பை நிகழ்த்துவார்கள். இதற்காக அனைவரையும் அன்பு என்ற கயிற்றில் கட்டி அருகில் கொண்டு வாருங்கள். உதவியாளர் ஆக்குங்கள். இந்த அன்புதான் காந்தமாகும். அது அனைவரையும் ஒன்றாக குழு ரூபத்தில் பாபாவின் மேடை மீது கொண்டு வந்து சேர்க்கும். எனவே இந்த கடைசி வெளிப்பாட்டின் கதாநாயகனின் வேடத்தில் நிமித்தமாவதற்கான சேவை செய்யுங்கள். அப்பொழுது உண்மையான சேவாதாரி என்று உங்களை சொல்வார்கள். ஸ்லோகன். சேவை மூலம் அனைவரின் ஆசீர்வாதங்களை பெறுவது என்பது முன்னேறிச் செல்வதற்கான லிஃப்ட் ஆகும். ஓம் சாந்தி.